வந்து முழுக்க முழுக்க காந்தியுடைய பொன்மொழிகள். அவர் வந்து பலர் வந்து அவரை கேள்வி கேட்டிருக்காங்க, அவருக்கு தெரிஞ்சவங்களும் கேட்டிருக்காங்க. அவருடைய எதிரிகள்னு கருதப்படுறவங்க அவரை வந்து எப்படியாவது மடக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க. பல விதமாக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எந்த கேள்விக்கும் அவர் அசராமல் பதில் சொல்கிறார். என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் பேசும்பொழுது அவர் கருத்துக்களை வலியுறுத்தும் போது இவரும் தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருக்காங்க. கடைசியில் 2 பேரும் வந்து நீங்கள் உங்கள் கருத்து உங்களுக்கு, என் கருத்து எனக்கு, ஆனால் என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது கடைசியில் வரும் அந்த புத்தகத்தில். ரொம்ப இதை வந்து புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து உங்களுக்கு இந்தியர்களுக்கே அது பைபிள் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எங்கேயுமே கிடைக்கல பாருங்கள் இந்த புக்கு. அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக அன்சீன் பவர் தான் இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, இறை சக்தி அப்படிங்கிற பற்றி தான் சொல்கிறாரு. இதை வந்து காந்தி வந்து விளக்கமாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. அதாவது நம்ம சாதாரணமாக கூறியது கூறல் தவிர்க்கப்படணும்னு சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து கூறியதை பல முறை சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் நமக்கு வரைக்கும் வச்சுக்கணும், அன்பே கடவுள், சத்தியமே கடவுள், கடவுள் தான் சத்தியம், சத்தியமே கடவுள்னு பல இடங்களில் மாறி 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 யார் கேட்டாலும் அதை பதிலை கிளிப்பில் மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் நம்ம லெவலில் இன்னும் நமக்கு சிங்காகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற நாட்டில் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோடுது. இருந்தாலும் நான் பல முறை இதில் ரிப்பீட் ஆகும். அதனால் அந்த ரிப்பீட் ஆகிறதுக்காக நாங்கள் இது பண்ணாதீங்க, அது மறுபடியும் வரக்கூடியது தான் அது. அப்புறம் இந்த நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு 2 நிமிஷம் என்னுடைய அனுபவங்களை சொல்லிடுறேன். சின்ன வயசில் வந்து நாங்கள் திண்டுக்கல்லில் அபிராமன் கோயில் இருக்கும். அந்த அபிராமன் கோயிலில் வந்து நிறைய புராண பிரவசனங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக வந்து அங்கே போயிட்டு வருவோம். அதுக்கு நாங்கள் ரெகுலராக போயிட்டு வரும்போது தாத்தா தான் கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போகும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுவாங்க. குறிப்பாக சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் கம்பீரமான குரலில் ஒரு கதையெல்லாம் சொல்லி நல்லா சொல்லுவார். அப்புறம் எம்பார் விஜயராகவாச்சாரியும் வருவார், அவர் சொல்லுவார். அப்புறம் யாரோ இன்னொருத்தர் கூட இந்த மாதிரி ஒருத்தர் நாமம் போட்டு பேர் மறந்துட்டேன். அப்புறம் கிருபானந்த வாரியார் கேட்க வேண்டாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்து 2 முறை ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அதாவது முன்னாடி அவர் சில சின்ன குழந்தைங்களாம் உட்கார வைப்பாங்க. அவர் வந்து திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்பார். அந்த கேள்வி இருக்குது, மாமன் யார் அப்படின்னு ஏதாவது கேட்பார். நாங்கள் பதில் சொல்லிட்டோன்னா அவர் பழம் கொடுப்பார். அந்த பழத்தை தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு பரிசு கொடுத்தா அடுத்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. நீங்கள் அந்த பக்கம் தள்ளி ஒதுங்கி நின்று மற்ற குழந்தைருக்கு வாய்ப்பு கொடுப்பார் ஒருத்தருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு கதை கேட்டு தான் பழக்கம். இப்போ கடவுளை பற்றி கதையை கேட்குறதுக்காக நான் சின்ன வயசில் போயிருந்தபோது இப்போ கடவுளை பற்றியே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நன்றாக பயன்படுத்தி கொள்கிறேன். இந்த நூல் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து 2 இதழ் இருக்குது. ஒன்று யங் இந்தியா, இன்னொன்று ஹரிஜன். இந்த 2 இதழ்கள்லேருந்து தான் தொகுத்துருக்காரு. அவர் அப்பப்போ சொன்ன பொன்மொழிகள் இது வந்து கால வரிசையில் கொஞ்சம் மாறி மாறி தான் வருது. திடீர்னு தென்னாப்பிரிக்கா பற்றி பேசுவார், அடுத்த நிமிஷம் பார்த்தா தண்டி யாத்திரையை பற்றி சொல்லுவார். அப்புறம் திடீர்னு பாதியில் வந்து பீட்டர் மாரிஸ்பர்க்கில் அவரோட அனுபவத்தை பற்றி சொல்லுவார். இந்த மாதிரி கேள்விகளும் அப்பப்போ கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி முன்னும் பின்னும் போகிறாரு. தேதி வாரியாகவே இதில் கொடுத்துருக்காங்க இந்த நூலில். அதில் வந்து மொத்தம் 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. முதல் பாகம் வந்து கடவுள் இருக்காரா அப்படிங்கிறது. 2வது பிரார்த்தனைக்குன்னு பொருள், பிரார்த்தனைனா என்ன, எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அதுக்கு என்ன பொருள், கூட்டு பிரார்த்தனைக்கு என்ன பலன், இது மாதிரிக்கான கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடைய சொல்கிறாரு. 3வது பாகம் வந்து விக்கிரக ஆராதனை. அதாவது நிறைய பேர் வந்து நினைப்பாங்க விக்கிரக ஆராதனைனா அது தவறு, அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில மதங்களில் வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா அதை பற்றி அதை விளக்கம் காந்தி தனக்கே ஒரு பாணியில் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த கடவுள் இருக்கிறாராங்கிற கேள்விக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுன்னு தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து பல நாட்களுக்கு முன்னே நான் சின்ன வயசு, அதுவும் அகெயின் மை சைல்டுஹுட், அவன் பித்தனான்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு கலைஞர் கருணாநிதி தான் வசனம்லாம் எழுதியிருப்பார் அந்த கதைக்கு. அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு எழுத வந்து கண்ணதாசன், இறைவன் இருக்கின்றானா அப்படின்னு பாட்டு ஒன்று இருக்கும். அதை வரிகிறதுக்கு அவன் இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கின்றான், அவர் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான், நான் ஆத்திகனானேன் அவன் அகப்படவில்லை, நான் நாத்திகனானேன் அவன் பயப்படவில்லை அப்படின்னு பாடுறாரு. அதுக்கு வந்து அந்த பெண் குரலில் வந்து பாடுறது வந்து மனிதன் இருக்கின்றானா அப்படின்னு கேட்குது. நீ கடவுளை பற்றி மனுஷனை பற்றி பேசுன்ட்டு, மனிதன் இருக்கின்றானா, நான் அன்பு காட்டினேன் அவன் அகப்படவில்லை, இந்த துன்பம் தீர்க்கவும் துணை வரவில்லைன்னு இவன் மனிதனை பார்த்து கேட்குறான். இந்த மாதிரியான கேள்விகள் இந்த நூல் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. இது காலங்காலமாக விவாதிக்கப்படக்கூடிய பல கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்களை தான் இவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு.
இந்த முன்னுரை என்ன சொல்கிறாரு, அவருடைய தேசபக்தி ரொம்ப எல்லைகளை கடந்தது அப்படின்னு சொல்கிறார். அது வெறும் ஒரு நாட்டோட மட்டும் பொருந்தி பார்க்கக்கூடாது, இந்த முழு உலகத்துக்கும் மாநிலங்களுக்கே இது மிக பொருத்தமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி திருப்பி மறுபடியும் அதே மாதிரி கூறியது கூறல் வரும். மறுபடியும் சொல்கிறாரு, இது பகுத்தறியும் உணர்விற்கு அப்பாற்பட்டது. இதை நீங்கள் பகுத்தறியக்கூடியது உங்களுடைய இன்டலெக்டை வச்சுட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, டிசைட் பண்ணாதீங்க. அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய உணர்வு தான் இறை உணர்வு அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு. அப்புறம் கூட முக்கியமாக ஒரு மிரட்டலே விடுறாரு. காற்று இல்லாமல் என்னால் இருக்க முடியும், நீர் இல்லாமல் என்னால் இருக்க முடியும், உணவு இல்லாமல் என்னால் இருக்க முடியும். ஆனால் கடவுள் நம்பிக்கையை எங்கிட்டேருந்து பேர்த்து எடுத்தீங்கன்னாக்க நான் உயிரற்றவன் ஆகிவிடுவேன் அப்படியே சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொல்கிறார். இந்த முதல் அத்தியாயத்தில் எல்லோரும் கேட்குறாங்க அவரை, நான் கடவுள் நீங்கள் கடவுள் அவதாரம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள்லாம் அவதாரமா, அவதார புருஷன் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்களில் ஒருத்தன் தான், உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன், உங்களை மாதிரி தான் என்னை படைச்சிருக்காரு, நான் எல்லாருக்கும் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், உண்மையே கடவுள், கடவுளே உண்மை மறுபடியும் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆகவே எனக்கு யார்கிட்டையும் பயம் கிடையாது, எந்த அச்சமும் எனக்கு தேவையில்லை. அதாவது கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கிற பட்சத்தில் எந்த இதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் வலியுறுத்துறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, கடவுள் இறைவன் ஒவ்வொருவரிடம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தான் காதுகளை மூடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. கடவுள் காலத்தில் இருக்கார், நம்ம தான் கதை மூடிக்கிறோன்றாரு. அப்போ ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், ரோமன் கத்தாலிக் சொசைட்டின்னு ஒன்று உண்டு. அந்த சொசைட்டியோட செக்ரட்டரி இருக்கார். அவர் காந்திக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டரை போட்டு, உங்களை எல்லோரும் கடவுள்னு சொல்கிறாங்க, இயேசுக்கு நிகராலாம் சொல்கிறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும், இது ரொம்ப தவறான ஒப்பீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால் கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு நீங்கள் அரசியல் வழியாக தான் போவீங்க, ஆன்மீகமாக இருக்கணும்னா திருமணம் செஞ்சக்கூடாது, நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அதனால் உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விலாம் இப்போ பதிலை வர கேட்டால் என்னப்பா அப்படின்னு எந்திரிச்சு போக வெளியிலன்னு சொல்லிவிடுவாங்க. அதான் அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போ அகிம்சை சத்தியம்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அதனால் உங்களை கடவுள் லெவலுக்கு ஒசத்தி வச்சுருக்காங்க, உங்களை நீங்கள் அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். காந்திக்கு ஒரு கோரிக்கையே இல்லை, ஒரு மிரட்டலே விட்டுட்டு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. காந்தி என்ன சொல்கிறாருனாக்க, நான் அதை ஏற்றுக்கலை, அவதார தன்மையை ஏற்றுக்கலை, எந்த மனுஷனுக்கும் ஒரு அவதார தன்மைங்க இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு தெய்வீகத்தன்மைன்னு சொல்கிறாங்க, அது மற்றவங்களோட மனசை பார்ப்பட்டதை ஒழிய நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அடியாருக்கு அடியாராக இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஒழிய நான் எந்த அவதார தன்மையும் உடையனா நான் கருதிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்கு சேவை செய்கிறது தான் எனக்கு வழி அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் முக்கியமான சொல்கிறாரு, அரசியலில் புகாமல் அடியாருக்கு அடியார தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வதற்கு அரசியலில் புகுந்தால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது, அதனால அரசியலில் புகுந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சொல்கிறாரு, நாட்டில் ஏற்கனவே மூட பழக்கங்கள்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு என்ன இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே இவ்வளோ இருக்கும்போது காந்தி வழிபாடுன்னு ஒன்று புதுசாக ஏற்படுத்த நான் விரும்பலை, அதனால் அதை பற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பற்றி எல்லா புகழறைகள்லாம் என்னை நடுங்க வைக்குது, அதாவது இப்போ நீங்கள் புகழ்னாலே எனக்கு ஒவ்வொரு அணுவும் துடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது புகழ்ந்தால் கூட அந்த இறப்புக்கு பிறகு தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அது எப்போ சொல்கிறாருனாக்க, செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1924 ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது விடாமல் இன்னும் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தருக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானாக்க அது மூட பழக்க வழக்கங்களுக்கிட்ட சொல்லும், மோசடிக்கிட்ட சொல்லும். மோசடின்னு இஸ் யூஸிங் த வேர்ட் ஃப்ராட், இட் வில் லீட் டு ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அப்புறம் அடுத்த அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கிறாரு, உங்களால் அதிசயங்களை புரிய முடியும்னு சொல்கிறாங்களே, நீங்கள்லாம் பெரிய மகானாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் ஒரு சேவகன், கடவுள் நேரடியாக வேலை செய்ய மாட்டார், யார் மூலமாக தான் வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ பேர் நீங்கள் புகழ்ந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் இயக்கத்து மூலமாக தான் எனக்கு வருது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. நான் வியப்பாக இருக்குது இந்த மாதிரி எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு, ஆனால் அந்த காங்கிரஸுக்கு எப்படி இந்த புகழ் வருதுன்னாக்க அந்த தொண்டர்கள் மூலமாக தான் வருது, தலைவர்கள் மூலம் சொல்லலை, தொண்டர்கள் மூலமாக தான் வருதுன்றாரு. அப்புறம் மூணாவது சொல்கிறாரு, அந்த அகிம்சையையும் உண்மையையும் சத்தியத்தையும் காங்கிரஸ்காரங்க கைவிட்டாங்கனாக்கா அதோட புகழ் மங்கி காணாமல் போயிடும் அப்படின்றார். இன்னும் சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க, நான் யாருன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு வர பதில் சொல்கிறார், இங்கிலீஷில் சொன்னால் சரியாக இருக்கும், தமிழ் என்ன டக்குன்னு மொழிபெயர்க்க முடியல. ஐ ஆம் பட் எ ஸ்ட்ரகிளிங் எர்ரிங் ஹம்பிள் சர்வெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் த்ரூ ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நேற்று கூட எங்கேயோ ஒரு வேதத்தில் பார்த்தேன், நேஷனலிசம் இன்டர்நேஷ்னலிசம் அப்படிங்கிறது. காந்தி நேஷனலிஸ்டா
இன்டர்நேஷ்னலிஸ்ட்டா அப்படின்னு விவாதம் போன வாரம் எங்கேயோ போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பல பேர் சொல்கிறாங்க அது வந்து நேஷனலிசம் இருந்தால் தான் இன்டர்நேஷ்னலுக்கு போக முடியும் அப்படின்ட்டு. காந்தி இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு 1924ஆம் வருடத்தில். அதனால் எனக்கு புகழ் வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து கோண்ட்ஸ்னு ஒரு இனக்குழு இருக்குது. அவங்க வந்து காந்தியை வழிபட துவங்கிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு காந்தி பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் வந்து யாரையும் பிடிச்சி ஆட்டலை அப்படிங்கிறாரு. என்ன அதாவது நான் யாரையும் மனசுக்குள்ளே பூந்துட்டு பிடிச்சி ஆட்டலாம் முடியாது. அப்போ ஏதாவது இருந்தால் யாராவது நீங்கள் தென்பட்டாண்டுச்சுன்னா என் சக தோழர்கள்லாம் அதை பார்த்து அதை கைவிடுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி என்னால் அற்புதங்களை புரிய முடியும் யார் நினச்சாலும் கிடையாது. திருப்பி சொன்னால் சத்தியத்துடைய சேவகன். திருப்பி சொல்கிறாரு எனக்கு கடவுள்கிட்டேருந்து தான். இது வந்து 4வது வாட்டி சொல்கிறாரு எனக்கு ஏதாவது சக்தின்னு இருந்தால் அது கடவுள்கிட்டேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் மேனை பொறுத்த வரைக்கும் என்ன வேர்டு சொல்கிறாருன்னா, இஃப் காங்கிரஸ் மேன் deny the creed of truth and non-violence, the Congress will lose its prestige அப்படின்னு க்ளீனாக சொல்கிறார். எனக்கு வந்து இன்றைக்கி எக்கச்சக்கமாக வன்முறை இருக்குது. இந்த வன்முறையெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக இறைவன் என்ன ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்திருந்தானா அந்த இறைவனுக்கு நான் நன்றியோடு இருப்பேன். ஆனால் அதுக்கான சக்தியை அவரே எனக்கு கொடுப்பார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இது வந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 1934. கொஞ்சம் மாறி தான் வரும் தேதியெல்லாம். ஏன்னா அப்படி தான் அந்த புக்கிலையும் வருது. ஏன்னா அவருடைய யார் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நான் எங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அவரெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கண்ணை பிடிங்கினாலும் என் மூக்கு அறுத்தாலும் உயிரை போகாது. ஆனால் என் கடவுள் நம்பிக்கையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் உயிரற்ற ஆகிடுவேன் மறுபடியும் சொல்கிறாரு. என்ன நீ மூட நம்பிக்கைன்னு கேள்வி செய்யலாம், அதுபோல தான் என்னோடய ராமநாமமும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது மூட நம்பிக்கையா அப்படின்றாரு அந்த அவர் இஸ்லாமியர் கேட்குறாரு. ஆமாம், மூட நம்பிக்கை தேவைதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இந்த நம்பிக்கை எனக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, டு யூ ஹேவ் எனி ப்ராஃபிட்டிக் விஷன்? உங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு ப்ராஃபிட்டிக் விஷன் ஒன்றா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பார்வை உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. 2வது கிளையர்வாயன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். பிற்காலத்தில் வரக்கூடியதை முன்பே உணர்ந்து ஒரு ஜோசியர் மாதிரி சொல்கிறது கிளையர்வாயன்ஸ்னு. இதில் 2ல் எது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு அப்பப்போ எனக்கு ஆணை கொடுப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருனாக்கா 1921ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்குறாரு. அந்த இயக்கத்தை முதல் ப்ரோக்ராம். அந்த முதல் ப்ரோக்ராமை பொதுமக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக பண்ணுறாரு. அது அவருக்கு எப்போ தோணுது அப்படின்னாக்க நடுராத்திரியில் அதை பற்றி நாட்டு மக்களுக்கும் விடுதலை அடைவதற்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே எழும்பி வருவதற்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நடுராத்திரியில் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆணை வருது, நீ ஒரு உண்ணாவிரதம் அப்படின்ட்டு. எங்கேயா வந்தது அப்படிங்கிட்ட அவர் கடவுள்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எத்தனை நாள் அப்படிங்க அவரை கேள்விக்கிறார், எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ட்டு. 21 நாள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 21 உண்ணாவிரதத்தை அவர் துவக்கிறாரு. இது வந்து என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறாரு. இந்த இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது எங்கேருந்து வந்தது? கடவுள் நம்பிக்கையிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அறிவியல் ரீதியான காரணத்தை என்னால் தரவே முடியாது. இது அறிவுரைக்கு அப்பாற்பட்டது, நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு என்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் திருப்பி சொல்கிறாரு. அதே மாதிரி தண்டி யாத்திரையும் போதும் நைட்டு பூரா யோசிச்சுட்டு இருக்காரு. அவருடைய நைட்டு வந்து 11 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடுது. அந்த 2 மணி நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தோணுது, அவன் வந்து ஒரு உப்பு சத்தியாகிரகம் தொடங்கினா என்ன, ஆக்கிரகம் அப்படிங்கிறதுக்கெலாம் விளக்கம்லாம் சொல்கிறாரு. அது சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம், நாளைக்கு ஆரம்பிச்சிடறது தோணின உடனே முதல்ல வந்து அடுத்த நாளைக்கு சிஆர்கிட்ட தான் சொன்னேன்னு சொல்கிறார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கிட்ட தான் நான் முதல்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் 6/4/1919 பழைய இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அப்போ ஒரு உண்ணாவிரதம் இருந்தேன், அப்போவும் அதே மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ளாஷ் தான் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிற தண்டி யாத்திரையை பற்றி இந்த ஒரு நாட்டோடைய ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலையில் இருக்க எல்லாரையும் ஒரு கோட்டில் வந்து அத்தனை பேரை நிற்க வைக்கணும்னா இந்த முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை, என்னுடைய ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் வந்து என்னுடைய செயல்களில் மிளிர்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த அப்படி கேட்குறாங்க, கடுமையான சோதனை காலங்கள்லாம் அவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதுக்கு எது திருப்தி அளிக்கிறது? உங்களுடைய சேவையா, இல்லை எங்களுடைய நாங்கள் வந்து நீங்கள் சொன்னவனையும் கேட்டுட்டு உங்கள் பின்னாடியே வந்து நிற்கிறோமே, அது எங்களது உங்களுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இதெல்லாம் இல்லை, கடவுள் நம்பிக்கை தான்ன்றது. திருப்பி அதே இடம் சொல்கிறாரு,
அவர் சொல்கிறாரு, கடவுள் செயல் இல்லாத எதுவுமே கிடையாது, திடீர்னு தான் வரும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தீண்டாமை ஒழிப்புக்காக 21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அதுவும் அதே மாதிரி தான். உண்ணாவிரதம் நடுராத்திரி குரல், அடுத்த நாளைக்கு காத்தால ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன துண்டு சீட்டில் மௌன விரதமும் சேர்ந்துருக்கிறாரு. அதனால் துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாரு, நான் பேசவும் மாட்டேன், என் யாரும் தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு எழுதி அடுத்த நாளைக்கு காலங்காத்தால கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, எங்கள் உடம்பு வந்து தாங்காது, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படலை. எனக்கு உள்ளுணர்வு சொல்லிடுச்சு, எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு, நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, உங்களுக்குள்ளே ஒரு குரல் வருது சொல்கிறேன், ஏன் இது சாத்தானோட குரலாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, உண்ணாவிரதங்கிறது உடலின் தேவைகளை மறுப்பது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். உண்ணாவிரதம் தேவைகளை மறுப்பது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நினைக்கணும்னு சொல்லிட்டு நரசிம்ம மேத்தா அவர்களுடைய வைஷ்ணவ ஜனத்த பாடல்களை சொல்கிறாரு. சக மனிதனுடைய துக்கத்தை உணர்ந்து அதை நிவர்த்தி பண்ணணும். ஏதாவது இதை வந்து நான் வந்து கொஞ்சம் விலகி போகிறேன் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்காக. பகவான் ரமண மகர்ஷி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன இடம் வரும். அதில் வந்து அவங்க ஆசிரமத்தில் நிறைய பேருக்கு உணவு அளிப்பாங்க. மத்தியான வேலை எல்லோரும் உணவளிக்கும் போது எல்லோரும் உட்காந்துருக்கும் போது அந்த இதில் இருக்கக்கூடிய வறியவர்கள் பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுது. அவங்க 2 பேர் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே அந்த ஆசிரமத்தில் அந்த உணவு அளிக்கிறவர் வந்து என்சி போ 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 இங்கே நீ உட்காரக்கூடாது விரட்டுறாரு. இதை விரட்டுனதை அங்கே அந்த ரமணரை பார்த்துட்டு நேராக போய் அந்த பிச்சைக்காரங்க கேட்டுக்கு வெளியில் போக சொல்லிட்டாங்க. கேட்டுக்கு வெளியில் போய் உட்காந்தோடனையும் இவர் போய் கேட்டுக்கு வெளியில் போய் உட்காந்துக்கிறார். சக மனிதன் அப்படிங்கிற நம்பிக்கையை ரமணர் நமக்கு காட்டுறாரு. ஸோ அதை ஞாபகத்துக்கு வந்து இந்த சக மனிதன் நேசிக்கணும் நரசிம்ம மேத்தாவுடைய பாடல் அவன் வரும்போது. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப்லேருந்து வராங்க. அவர் வந்து கேட்குறாங்க, அவரும் கேள்வியிலும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து கடவுள் சொல்ல கேட்குறேன்னு சொல்கிறீங்க, இந்தியாவில் இருக்க எல்லாருமே அதே மாதிரி கடவுள் சொல்ல கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. நாங்களும் சேர்ந்துக்கிறோங்க அதில் அப்படின்னு அவங்க ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப்னு சொல்கிறாங்க. அது வந்து எவருன்னு சொல்கிறாருன்னா, நான் அதிகமாக கடவுளோட இருக்க தூரம் அதிகமாகிட்டே போகுது, இதில் நம்மளே ஏமாற்றிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. அதையும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாரு, நீங்கள் கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கீங்க, உங்களை அடக்கி ஆள்ற பிரிட்டிஷ்காரங்க அவனும் கடவுளை தானே வேண்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து புன்முறுவலோடு ஏற்றுக்கிறார். ஆமாம் வாஸ்தவம் தான், பட் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு நான் உண்மையாக இருக்கேன், என் மனசாட்சிக்கு பிரகாரம் என்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கு பிரகாரம் ஏழை எளியவர் மக்கள் வந்து மேலே எழும்போது இருக்கா, நான் பாடுபடுறேன், நான் அதுக்காகத்தான் எனக்கு கடவுள் நம்பிக்கையை வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் எப்போவும் கடவுள் உடலே கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னா அது உங்களுக்கு பிரமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஓப்பன் சி சேம் சட் சி சேம்னு ஒரு அலிபாபா குகையில் வருது, அது மாதிரி எங்களால் கடவுளை காட்ட முடியாது அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வரும், நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு புகழ்னோடனே, உங்கள் புகழ் மொழியில் எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் ஒரு செகண்ட் கூட நான் மயங்கக்கூடாது, மயங்கினா எனக்கு நடுங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அடுத்த அப்புறம் வந்து தென்னாப்பிரிக்க அனுபவங்களில் 1-2 அடுத்தபடி நேரேட் பண்ணுறாரு. அதாவது ஒரு மத பரப்புரையாளர் இருக்கார், இவாஞ்சலிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, குடிக்கக்கூடாது, மது இருந்தக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த பரப்புரை செய்யும்போது மக்கள்லாம் வந்து சில பேர் கேட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி கேட்டு போய்ட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினா என்னன்னு தோணுது, கையெழுத்து இயக்கம்ன்ற ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் வாசலில் பேப்பரில் வச்சுட்டு நான் இனிமேல் மது அருந்த மாட்டேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்குறான். எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு போகிறாங்க. கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதை பைண்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாரு. சொல்கிறாரு, காந்தி சொல்கிறாரு, இதில் என்ன பிரயோஜனம், வாங்குறாரு, கையெழுத்து வாங்குறாரு, பைண்டு பண்ணி உள்ளே வச்சுட்டு போகிறாரு. இது யார் பார்க்குறாங்க, என்ன பிரச்சனை, இதில் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது. நம்ம எத்தனையோ ப்ராமிஸ்லாம் பண்ணுறோம், காட் ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் நம்ம மீறிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் தற்காலிகமானது தான். இந்த மாதிரி இன்றைக்கி குடிக்க மாட்டேன்னு சொன்னது தற்காலிகமானது தான். அவனுடைய உண்மையாகவே அவன் உளப்பூர்வமாக அவன் திருந்துறதுக்கு நீங்கள் வழி பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பல இடங்களில் சங்கராச்சாரியோட கருத்துக்களெல்லாம் சொல்கிறாரு. அது கடல் நீரை ஒரு சின்ன துளை மூலமாக வெளியேற்ற முடியுமா அப்படின்னு சங்கராச்சாரியர் கேட்குறாரு. அதை அந்த ஓமனையை இங்கே எடுக்கிறாரு. ஒருத்தன் குடிச்சிட்டே இருக்காருன்னா அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தம்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்கள் கடவுள் நம்பிக்கை எது தூண்டுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலேருந்து பாடல்களாக இருக்குது, ஓரளவு கற்றுட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக தோணுது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அனுபவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து வாங்கினேன், ஆனால் அது இட்ஸ் நாட் அ பெட் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கினேன், ஆனால் அது பெட் டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துருப்போம், அவரை வந்து இறக்கி தள்ளி விட்டுறாங்க, அடிபடுது. அவர் சொல்கிறார், ஐ வாஸ் சிவியர்லி அசால்ட்டட்
பை த கோச்மேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் டார்க் ரூம் அதை உட்காந்துடுறாரு. அங்கே வந்து 2 வெள்ளைக்காரங்க உட்காந்து இவரை முறைச்சி பார்த்து இருக்காங்க. எங்கே எவன் அடித்து போகணும், நம்ம உயிரோடு போவோமா இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் அவருக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது. எனக்கு வந்து இவ்வளோ அடிக்கிறாங்களே, திருப்பி அடிக்கக்கூடாது, அடியை வாங்கினோம்ல, இந்த அடி வாங்கினது அவனுடைய தப்பாகவே இருந்து போட்டோம், அகிம்சைங்கிற தத்துவத்தை அந்த நொடியிலேருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணிக்கிறது. இது சத்திய சோதனையில் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இதில் வருது. ஏன்னா இது வந்து 38வது வருஷம், அதுக்கு முன்னாடியே சத்திய சோதனை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து 10/12/1938 சொல்கிறாரு. அதனால் சத்திய சோதனையில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கிறதான்னு எனக்கு தெரியாது. அடி மேலே அடி வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. அடி மேலே அடியை வாங்கிட்டு காயமே பட்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த நிமிஷம் எனக்கு திருப்பி அடிக்கணுங்கிற தோணலை, அகிம்சைங்கிறது என்னுடைய அந்த நொடியிலேருந்து தான் தோணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அப்படி இன்னொருத்தர் இருக்கார், பண்டிட் கசிதா ராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அகில இந்திய உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் பஞ்சாப் பிரிவு அமிர்தசரஸ். அவர் ஒரு பகிரங்கமான ஒரு கடிதம் காந்திக்கு எழுதுறார், ஓப்பன் லெட்டர். அது அங்கே இந்தியாலையும் பப்ளிஷ் ஆகிருக்கு. அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நான் ஒரு பிராமணன் அப்படிங்கிறாரு. ஸோ வாட் அப்படிங்கிறாரு காந்தி, எல்லாரும் ஒன்று தான் ஐயா பிராமணன். அப்புறம் 2வது சொல்கிறாரு, சார் இதுக்கு மடங்கள்னா அடுத்த அப்படி நான் வயசானவன் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு காந்தியை பார்த்து சொல்கிறாரு, நீ உலகம் பூரா பார்த்துருக்க, எனக்கும் நல்ல அனுபவம் இருக்குது, உங்களுக்கும் நல்ல அனுபவம் இருக்குது. இந்த புத்தர் இருக்காரே, அவரால் எல்லாரையுமே கடவுள் நம்பிக்கை, புத்த மதத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது இல்லையா, அதனால் வந்து அந்த எல்லாரையும் மாற்ற முடிஞ்சுதா கேட்குறாரு. இந்த சங்கரர் இருக்கார், அவரால் எல்லாரையும் வேதாந்தியை ஆக்க முடிஞ்சுதா, ஆக்க முடியல. உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அலோபதி மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு குணமாக்குங்க. நீங்கள் ஜெயிலில் இருந்தபோது டாக்டர்ஸ் தான் உங்களை குணமாக்கினாங்க, நீங்கள் அவங்களுக்கு நன்றியோடு இருங்க, எஸ்பெஷலி பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸுக்கும் ரொம்ப நன்றியோடு இருங்க. அப்புறம் காட்டுக்கு போங்க, காவி கட்டுங்க, குகையில் போய் உட்காருங்க, ஆன்மீகத்தை தேடுங்க, அதான் எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பண்டிட் கசிதாராம்னு, பண்டிட்னாலே எங்களுக்கு காஷ்மீர்காரர்னு அர்த்தம், அமிர்தசரஸ்லேருந்து தான் வந்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, காந்தி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஐ ஆம் எ ஹம்பிள் ஆஸ்பைரண்ட் ஃபார் பர்ஃபெக்ஷன் அப்படி ஆரம்பிக்கிறாரு. அவர் கேள்விக்கும் இதுக்கு என்ன பதில் என்ன பொருள் இல்லை, அது அப்புறம் பின்னாடி விளக்குறாரு. எனக்கு வந்து மருந்துகள் மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒரு தனி கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக, குடல்வால் அறுவை சிகிச்சைக்காக நான் வந்து என்னை தயார்படுத்தி கொண்ட போது அது என்னுடைய இன்ஃபர்மிட்டி, என்னுடைய தப்புன்னு தான் நான் இப்போவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த வருஷத்துலையும். ஆனால் நான் வந்து அந்த கர்னல் மடோக்னு ஒருத்தர் தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணார், அவருக்கு நான் நன்றி பாராட்டுறேன்னு சொல்கிறார். ஆனால் இதுக்கும் நான் எதிர்க்கிற பிரிட்டிஷ் அரசுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த இடத்துல டயரிசம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. அதாவது கண்மண் தெரியாமல் சுட்டு கொள்வது, அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை டயரிசம்னு தான் சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, டயரிசத்தையே பின்பற்றக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம், நான் வந்து ஒரு போராட்டத்தை களத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சிறைவாசி, நான் மற்றவங்க மாதிரி தான், மற்றவனும் ஜெயிலில் இருக்கா, நானும் ஜெயிலில் இருக்கேன், எனக்கு வந்து என்ன மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க செஞ்சாங்க, கூட ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாரு. இந்த புத்தர் சங்கரில் பற்றி என்ன பேசுகிறதெல்லாம் மிஸ்கான்செப்ஷன். நான் வந்து ஐ ஆம் எ ஹம்பிள் சீக்கர் ஆஃப் மோக்ஷா அப்படிங்கிறாரு. இதுக்காக நான் குகைக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த குகைகளை போய் உட்காரவனுக்கு எவனுக்குமே வந்து சொல்கிறாரு, எவனுக்குமே அமைதி கிடைக்காது. நான் வந்து மக்களால் இருக்கணும், அது இந்த ஜெயலலிதா வார்த்தை கேள்விவிடுறேன், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். அந்த மாதிரி சொல்கிறாரு. அவனுக்கு எதுக்கே அனுமதி கிடைக்காது, எனக்கு வந்து மக்களோட தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு முஸ்லீம் என்ன வெறுக்கலாம், ஒரு ஹிந்து என்ன வெறுக்கலாம், ஒரு கிறிஸ்டின் என்ன வெறுக்கலாம், ஆனால் நான் எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டுவேன். எப்படி அன்பு பாராட்டுவேன், என் மனைவி மக்கள்கிட்ட என்ன அன்பு வச்சுருக்கேனோ அதே அன்பு அவங்களுக்கு செலுத்துவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த கேட்குறாரு, யூ ஆர் லிவிங் ஏ கைடட் லைஃப், உங்களுடைய அனுபவம் என்ன, கடவுளுங்கிறது சொல்கிறார், கடவுளுங்கிறது மனுஷன் கிடையாது, எனக்கு சத்தியம்தான் கடவுள், அவன் நன்றி ஓரளவு வசையாது சொல்லிட்டு கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், கடமையை செய் பலனை எதிர்பாராதே, அது சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் கடவுள்கிட்ட ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது உங்கள் கடவுள் வந்து இதை செய் அதை செய்யாத அப்படின்லாம் உங்கள் கடவுள் சொல்லாரா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரிலாம் என் கடவுள் எதுவும் சொல்லலை. ஒரு கூட்டமான, இப்போ கும்பமேளாலாம் பார்த்துருக்கோம், ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு 300-400 பேர் பூந்துக்கிறாங்க, அப்போ அவ்வளோ மூச்சு திணறுவாங்க இல்லையா, அது மாதிரி மூச்சு திணற மாதிரி அனுபவம் எனக்கு கிடையாது. ஒரு கூட்டமான பேருந்தில் எல்லாருக்கும் மூச்சு திணறிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி நான் எதிர்பார்க்கல, கடவுள்கிட்ட நான் என்றைக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் கேட்குறாரு, இந்த கடவுளுங்கிறது நீங்கள் ஸ்டண்ட் மாதிரி பயன்படுத்துகிறீங்க, ஸ்டண்ட் அப்படிங்கிறாங்க ஏன்னா. அப்புறம் வந்து இன்னொருத்தர் கேட்குறாரு, கடவுள் வந்து லாங் ரோப் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறாரு.
கடவுள் அவன் லாங் ரோப் கொடுப்பாரு அப்படின்னு. எதுக்கு லாங் ரோப்பு? கொல்றதுக்கான்னு கேட்குறாரு. அதாவது லாங் ரோப் எதுக்கு கொடுக்குறாங்க? தவறுகள்லேருந்து திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும். யூ ஆர் கிவிங் எ லாங் ரோப் அப்படின்னா கடவுள் இந்த தவறுகள்லேருந்து திருத்திக்கணுக்கு தான் கொடுத்துருவான். இந்த லாங் ரோப்பை உபயோகப்படுத்தி இவளை கொல்லவும் செய்யலாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்புறம் சொல்ல, உலகத்தில் கெட்டவங்க தான் இருக்காங்க, கெடுதல் தான் செய்கிறாங்க, இவங்களை ஏன் கடவுள் படைக்கிறான்? அவர் தான் சக்திமானாச்சே. கெட்ட எண்ணங்கள் எங்களுக்கு தானே தோணுது, எங்கள் மனசுன்னு தோணுது. அந்த கெட்ட எண்ணங்களை அவரே அழிச்சிடலாமே. எங்கும் நிறைந்துள்ளவர்னு சொல்கிறீங்க, ஆம்னி பொட்டன்ட்ன்றீங்க, ஆம்னி ப்ரெசன்ட்ன்றீங்க, எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு பொறுமை ஜாஸ்தி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அடுத்த கேள்வி வந்துடுது. ஒரு சர்வாதிகாரி ஏழையை வதைக்கிறாரு, ஹிட்லர் வந்து எவ்வளோ பேரை கொல்றாரு, இந்த டயருங்கிறத எத்தனை பேரை ஜாலியன்வாலா சுட்டு கொண்டான், ஏன் அவரை முதல்லையே கடவுளை அழிச்சிருக்கலாமே? இத்தனை பேர் அழிவுக்கு ஏன் அவர் காரணமாக இருக்கணும்? ஒரு கடவுள் வந்து ஹீரோ மாதிரி கடைசி சீனில் தான் வருவாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு கடவுளால் முடியாதா? நீங்கள் நல்லவன் வாழ்வான்னு சொல்கிறீங்க. பாட்ஷா படம் சொல்லுவாங்க, கடவுள் வந்து நல்லவங்களை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான், ஆனால் கெட்டவங்களை கைவிட்டுவான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கேட்குறாங்க. என்ன இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இந்த நம்பிக்கையே வரதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி காந்தியிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப பழசு, ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்டிஃபைனபிள் மிஸ்டீரியஸ் பவர் தட் பெர்வேட்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாரு. இது என் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நான் உண்மையாக உணர்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது. இந்த உலகத்தில் வந்து சந்திரன் சூரியன் எல்லாத்துக்கும் ஒழுங்கு இருக்குது. இந்த ஒழுங்கு வந்து யாராவது ஒருத்தர் இது யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சந்திர போஸ் பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லாட்டிக்கும் அதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. அப்புறம் உடைய ஒருத்தர் கேட்குறாரு, மார்க்சிஸ்ட் பிலாசபி மாதிரி மாற்றம் என்பது மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாறாததுங்கிறதும் ஒரு ஒழுங்கு தானே அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இது வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது பெனவலண்ட்டா மேல்வலண்ட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இது இன்னும் எல்லாத்துக்குமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சங்கரருடைய அத்வைத தத்துவத்திலேருந்து ஒரு குறியீடு விடுறாரு. அதாவது இருட்டில் கயிற்றோட இருட்டில் கயிற்றில் நிழல், இருட்டில் கயிற்றோட நிழலை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம் அப்படிங்கிறத அதான் மாயாவாதம். அதை சொல்கிறாரு. அது மாதிரி அதை நிரூபிக்க முடியாது. ஃபெய்த் ஆல்வேஸ் டிரான்சென்ட்ஸ் ரீசன். இது வந்து எத்தனை நாளாக வாட்டி சொல்கிறாரு. அதான் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஐ ஆல்வேஸ் கால் காந்தி ஆல்வேஸ் கால் காட் அஸ் லாங் சஃபரிங் பிகாஸ் ஹி பெர்மிட்ஸ் ஈவில் இன் த வேர்ல்ட். லாங் சஃபரிங் இருக்கத்தான் செய்யாத. நான் நான் எவ்வளோ கடவுள் தூய்மைப்படுத்திக்கிறோம்னோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு அழுகையெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீட் கைண்ட்லி லைட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு தான் அந்த குடியரசு தினத்தும் போது பேண்டு வாத்தியக்காரங்க அந்த பாட்டை வாசிப்பாங்க. 2 வருஷமாக நிறுத்திட்டாங்க அந்த பாட்டை. இந்த 25வது பக்கத்தில் இதில் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை. அதே மாதிரி எமர்சனுடைய கோட்ஸ்ன்னு சொல்கிறாரு, வி இன்டர்ஃபியர் வித் த ஆப்டிமிசம் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அது பாருங்கள், எவ்வளோ பொருள் சரிந்த வார்த்தை பாருங்கள். இந்த புத்தகம் விடுவிடுன்னு படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 1 ஹவரில் வேகம் இங்கிலீஷில் படித்து முடிச்சிடலாம். ஆனால் எதுவுமே மைண்டில் ஏறாது. ஆனால் கொஞ்சம் பொறுத்து படிக்க விட்டுருக்கு. அதனால தான் வி இன்டர்ஃபியர் வித் த ஆப்டிமிசம் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு எமர்சன் சொன்னதெல்லாம் குறிப்பிட்றாரு. அதே மாதிரி வாழும் கடவுள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது இயற்கை அழிவுகள் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து மனிதனை வந்து அடிமையாக்கக்கூடிய செயல்பாடுகள். நாம் எல்லோரும் கடவுளோட குழந்தைகள் தான் அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் கேட்குறான், நம்ம எல்லோரும் கடவுள் குழந்தைகள் எல்லாம் சொல்கிறீங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? இந்த கடவுள் என்ன தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கடவுள் ஒருத்தர் இருந்தால் எல்லாரோட இதய துடைப்புலையும் தெரியணுமே, ஏன் தெரியல? அவரோட இருப்பு எனக்கு புரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் அகிம்சையை கையாளுறீங்க, என்ன பலன்? விடுதலை உடனே கிடச்சிருச்சா? உங்களை ஜெயிலில் போட்டு தான் வாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜெயிலில் போட்டு இருட்டில் வதைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் இளைஞர்கள், எங்களுக்கு வாழ்கிறது வாழும் கடவுள் அப்படிங்கிறார். வாழும் கடவுள் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் லிவிங் காட் யாருமே கிடையாது, ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறாரு. எங்களுக்கு கண்ணில் தெரிகிற ஆதாரம் வேணும், சும்மா இந்த மாதிரி சொல்லி குழப்பக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. எல்லாத்துக்கும் வந்து பொறுமையாக பதில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் எழுதுறது உங்களுக்கு குழப்பத்தை போக்குமா எனக்கு தெரியாது, நான் வந்து அப்படி சொல்லலை. ஒருத்தன் வந்து பாட்டை கேட்டுகிட்டே இருக்கான்னா அவனுக்கு அந்த இசை மட்டும்தான் அவன் காதில் விழும், வேறு எதுவும் அவன் காதில் விடாது. அது மாதிரி கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன்னு நினச்சா நம்பிக்கை வராது. நம்ம நாட்டு முனிவர்கள் தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து நமக்கு எவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க, அந்த டீச்சிங்ஸ்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்கிறார். சைத்தன்யர், ராமகிருஷ்ணர், துக்காராம், தியான் தேவா, ராம்தாஸ், குருநானக், கபீர்தாஸ், துளசிதாஸ் இப்படி சொல்லிட்டே போகிறாரு. போகிற நிறுத்துங்க, நீங்கள் பழைய ஆள் பேர்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, இப்போ இருக்க ஆள் பேர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு,
இப்போ இல்லையா, இப்போ ராம்மோகன் ராய் இருக்கார், தாகூர் இருக்கார், டால்ஸ்டாய் இருக்கார், விவேகானந்தர் இருக்கார் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் அடிப்படை. இது வந்து உள்ளத்தில் தெய்வீக இசை இருக்குது, ஆனால் நமக்கு வந்து புலன்களோட ஓசை அதை மறைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் இந்த இயற்கை அழிவுகளை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம்னாக்க தோல்வி மனப்பான்மை தான் நமக்கு பெரிய வரும். தோல்வி மனப்பான்மை தான் வரும். அதே மாதிரி அடுத்த அப்படி கேட்குறேன், அவர் திருப்பி அதே கேள்வியில் நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க. கடவுள் ரொம்ப கருணை உள்ளவர்னா அதை மறுப்பவர்களை அழிச்சிருக்கக்கூடாதா அப்படிங்கிறாரு. அது காந்தி சொல்கிறாரு, கடவுளுக்கு வந்து ஒரு இடத்துல இல்லைங்க, கபாவில் இல்லை, காசியில் கிடையாது, நம்ம பிரார்த்தனையில் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. தமிழ்நாட்டில் கடவுளை பற்றி சொல்கிறாரு. ஹரிஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் அவங்கள உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஆனால் அதனால் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திக பிரச்சாரமும் சைமல்டேனியஸாக நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவர் சொல்கிறாரு. இவங்களுக்கு ஹரிஜனங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை கண்டு அவங்க பயந்து போய் அவங்க மனம் வெதும்பி போய் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் சரிங்கிறது ஏற்றுக்க முடியாது. there is an excuse for this disbelief. அது திராவிடர் கழகம் அவங்களாம் அப்போ சொல்கிறாங்களே, அதுக்கு சொல்கிறாரு, there is an excuse for this disbelief. ஏன்னா ஹரிஜனங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அதுலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றுறது, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி வெளியே தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இது வந்து பிலீஃப் இன் காட் இஸ் கோஎக்ஸிஸ்டன்ட் வித் ஹியூமன் கைண்ட். மனிதனுடைய ஆதார சுருதியே கடவுள் தான் அப்படிங்கிறாரு. திருப்பி மறுபடியும் சத்தியமே கடவுள் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது வந்து 15வது வாட்டி சொல்கிறேன். என்ன அப்புறம் இமயமலை பயணத்தை எடுத்துக்கங்க. இமயமலைக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அது இவ்வளோ சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை கடந்து தான் போக வேண்டியிருக்கும். அது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பயணத்தை விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் கடவுளை தேடுறதும். கஷ்டங்களை அறிந்து கொண்டாலே பாதி வெற்றி. நீங்கள் ஒரு பயணத்தை நோக்கி நீங்கள் பயணத்தை ஆரம்பிச்சினாலே பாதி வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறார். ஏன் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அவர் சொல்கிறார். தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை நான் ஆரம்பித்ததே ஒரு வெற்றியுடைய நான் ஆரம்பிக்கிறேன், என்னோட எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க, அதுவே வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியாகிரகத்துக்கு தான் விளக்கம் கொடுக்குறாரு. அதே மாதிரி மனிதனுக்கு வந்து சச்சிதானந்தம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு, சொல்கிறாரு. சத் சித் ஆனந்தம். சத்னா உண்மை, சித்னா அறிவு, ஆனந்தம்னா பிளிஸ், எட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை உண்மையை அறிய தவம் செய்யணும். ஆனால் அதுக்கு காட்டுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் வேணும், பக்தி வேணும், ஆனால் இது கோழத்தனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பக்திங்கிறது கோழத்தனம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பக்கம் கடவுள் பேரால் நிறைய பேர் பாதகங்கள் செய்கிறாங்க, மறுபடியும் கடவுளை நம்பாத நல்ல நாத்திகர்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. உதாரணமாக பிராட்லா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அந்த பிராட்லாங்கிறவர் வந்து ஒரு நாத்திகர். அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் காந்தியும் கலந்துக்கும் போது கூட நிறைய பேர் வர்றாங்க. அது கூட நிறைய பேர் ரொம்ப சொல்கிறாங்க, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருமே அந்த ஊர்வலத்தை நாங்கள் கலந்துக்கிட்டோம். அத்தனை பேர் நம்பிக்கையுள்ளவர் தான். அத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருடைய புகழுடல் அவங்க புகழ் மாலை செலுத்தி நாங்கள் அவர் அடக்கம் செஞ்சுட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கடவுள் நம்பிக்கைங்கிறது முக்கியமான அவருக்கு ஏன் வேணும்னா இந்த உலகத்தில் இருந்த அக்கிரமங்கள்லாம் நடக்குது, இந்த அக்கிரமத்தை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற வருத்தத்தில் தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. பாரதிதாசன் கூட சொல்லுவார், உண்டென்பர் பலர் இல்லை என்பர் சொல்ல எனக்கு இல்லை கடவுள் கவலை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லுவார். இவர் சொல்கிறார், அந்த மாதிரி அக்னாஸ்டிக்காக இருந்தாலும் அவங்களுக்கும் கடவுள் தேவைப்படுவார் அப்படின்னு அப்புறம் சொல்கிறாரு. இதை இன்னொரு இந்த இடத்துல தர்மானந்த கோசாம்பின்னு ஒருத்தருக்கிறாரு. அவர் அந்த காந்தி ஆசிரமத்தை தங்கியிருந்து பணிபுரிஞ்சுட்டு போயிருக்காரு. காந்திய கொள்கைகளை பரப்பியிருக்காரு, நிறைய சேவை செஞ்சுருக்காரு. அந்த இதெல்லாம் குறிப்பிடுறாரு. அவர் அவருடைய மதமும் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுது, ஆனால் அவரை எங்கூட சேர்ந்து பணிபுரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது காங்கிரஸுக்கு ஒரு சேரணுன்னாக்கா உறுதிமொழி படிவம் இருக்குது, ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தது அதில் கடவுளின் பெயரால் இருக்குது. உடனே இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏங்க கடவுளின் பெயரால் இருக்கணும், இருக்கக்கூடாது, அது தூக்குங்க அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இது ஏற்கனவே இருக்கிற உறுதிமொழி நான் தயாரித்தது தான், எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் இயற்கையின் பெயரால் கூட மாற்றிருப்பேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறார். முன்னாடி சொல்லியிருந்தா மாற்றிருப்பேன், நான் இப்போ கூட மாற்றலாம் அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த பிராட்லாங்கிறத பற்றி சொல்லும்போது அவர் ஒரு நாஸ்திகவாதி தான், அவர் தன்னைத்தானே மறுத்துக்கொள்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த மாதிரி அது மதத்திலேருந்து எல்லா மதங்கள்லையுமே சொல்லும் செயலும் வேறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த சொல்லும் செயலும் எல்லா மதத்துலையும் வேறாக இருக்கனால அதை பார்த்து கஷ்டப்பட்டு நான் அந்த மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்ல நாத்திகர்களையும் பொறுத்துக்கொள்வது கடவுள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி மனச்சாட்சியும் கடவுள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஹீ இஸ் லாங் ஃபர்கிவிங் அண்ட் எவர் இஸ் லாங் சஃபரிங் அண்ட் எவர் ஃபர்கிவிங்.
அப்படிங்கிறாரு. ஃபர்கிவிங்கிற கருத்தை வந்து நிறையா வலியுறுத்தி சொல்கிறாரு. ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளோட லீலைன்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அயலானை நேசி அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நாம் வந்து எல்லோரும் கடவுளோட ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் சொல்லி குரானில் சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ வந்து போலந்து நாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் கல்லூரியில் ப்ரொஃபஸர். அவர் வந்து நான் இவங்களோட யங் இந்தியாவை படிச்சுட்டு வரோம், நான் ரெகுலராக படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மாறாத உண்மை சத்தியம்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அதை நம்ம எல்லாரும் அடைச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை அடிக்கடி மாற்றிக்கிறீங்க, அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரே விஷயத்தை பற்றி நான் 2 கருத்து சொல்லியிருந்தேன்னா இறுதியாக குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் இறுதியாக என்ன நான் சொன்னேனோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் கேட்குறாங்க, நீங்கள் சத்தியம் சொல்கிறீங்க, இந்த விடுதலை சுதந்திரம் தான் அவங்க சத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த போலந்துக்காரங்க சொல்கிறாங்க, அவர் வந்து போலந்து நாட்டில் ஆக்கிரமித்திற்குள்ள ஜெர்மனியர் அவர். அதாவது மற்ற நாடுகள்லாம் ஆள்றதுக்கு திறமையே இல்லாத ஆட்களாக இருக்காங்க, நாங்கள்லாம் அவங்களுக்கு திறமை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு ஆக்கிரமிப்புக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக்கிரமிப்புக்கு போலந்து எல்லா நாடுகளையும் ஆக்கிரமித்தார் ஹிட்லர். ஒவ்வொருக்கும் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் திறமை கிடையாது, எங்களுக்கு தான் திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி என்ன சொல்கிறாருனாக்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, தவறுகளை எல்லாருமே திருத்தி கொண்டாகணும், ஹிட்லராக இருந்தாலும் அவனோட தவறுகளை உணர்ந்தானா திருத்தி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் வந்து கேடா சத்தியாகிரகம் அதை வந்து பற்றியெல்லாம் குறிப்பு சொல்கிறாரு. கேடா சத்தியாகிரகம், அப்புறம் வந்து பர்தோலி சத்தியாகிரகம் சொல்கிறார். 24 மணி நேரத்தில் தவறுகள் நடந்த உடனே நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னுடைய மக்களை வந்து ஒழுங்காக முன் தயாரிப்பு பண்ணாமல் நான் இந்த இறங்கிட்டேன், அதனால அந்தக்கான பழியை நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஈச் மஸ்ட் பி எ லா அன்டு ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கங்கிறதையும் சொல்கிறாரு. ஏன் முதுகை நான் பார்க்க முடியாது இல்லையா அப்படிங்கிற சொல்கிறார். என்னுடைய முதுகு மற்றவங்களுக்கு தானே தெரியும், என் வாழ்வு பற்றிய விமர்சனத்தை காலம்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதே மாதிரி நான் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் போகிற இடத்தையும் ஏழ்மையை மட்டும்தான் பார்த்தேன், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இதுதான் சர்க்கா தான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு. பீப்புள் ஆர் லிவிங் கேட்டில் லைஃப் அப்படிங்கிறாரு. அதை வந்து தீர்க்கணும்னா நான் வந்து கண்டுபிடிச்சே இது வழி. ஏன்னா எல்லாருக்கும் உணவு அங்கங்கே விளைவிச்சுக்கிறோம், அந்த உடையை வந்து வெளிநாட்டிலேருந்து வருது, அது எதுக்கு ஒன்றும் நம்ம தற்கால நம்ம நூற்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை பற்றி எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இம்போர்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போய் முழுக்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு, காந்தி வந்து லண்டனுக்கு போய் போனபோது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டுக்குள்ள சிரமத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, சுதந்திரத்துக்கு எனக்கு இதுதான் வழின்னு அவங்கள்ட்ட போய் மனுவி கேட்குறாரு. அதுவும் இருக்குது. அதே மாதிரி சொல்கிறாரு, கடவுள் வந்து எந்த ஒரு வேதத்துலேயும் கிடையாது, அந்த புக்குக்குள்ளே கிடையாது, இது வெறும் மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறவன் வந்து வெறும் லிட்டரேட் அப்படிங்கிறாரு. இதில் 44ஆம் பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் வாசிக்கிறேன். ஆஃப் வாட் அவைல் இஸ் த திலக் அண்ட் த துளசி, ஆஃப் வாட் அவைல் இஸ் த ரோசரி அண்ட் த மட்டரிங் ஆஃப் த நேம், வாட் அவைல் இஸ் த கிராமட்டிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் வேதா, வாட் அவைல் இஸ் த மாஸ்டரி ஆஃப் த லெட்டர்ஸ், ஆல் தீஸ் ஆர் டிவைசஸ் டு ஃபில் த பெல்லி அண்ட் நத்திங் ஒர்த் வித்தவுட் தேர் ஹெல்பிங் டு எ ரியலைசேஷன் ஆஃப் த பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். இது அவருடைய வார்த்தை. அதாவது இந்த பாட்டை வந்து இந்த நரசிம்ம மேத்தாவுடைய வைஷ்ணவ ஜனதா பாட்டில் வருதுங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பாட்டெலாம் வருதா வேறு பாட்டில் வருதான்னு தெரியாது. என்ன பிரயோஜனம் கேட்குறாரு. நீங்கள் எல்லாமே வந்து வயிறு உலகிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வார்த்தை சொல்கிறார் நரசிம்ம மேத்தாவுடைய பாடலில். ஆமாம் ஆமாம், நரசிம்ம மேத்தா சொல்லியிருக்கார். இன்னொரு படிக்கவா? படிக்கிறேன். ஆஃப் வாட் அவைல் இஸ் த திலக் அண்ட் த துளசி, ஆஃப் வாட் அவைல் இஸ் த ரோசரி அண்ட் த மட்டரிங் ஆஃப் த நேம், வாட் அவைல் இஸ் த கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி வேதா, வாட் அவைல் இஸ் த மாஸ்டரி ஆஃப் த லெட்டர்ஸ், ஆல் தீஸ் ஆர் டிவைசஸ் டு ஃபில் த பெல்லி அண்ட் நத்திங் ஒர்த் வித்தவுட் தேர் ஹெல்பிங் டு எ ரியலைசேஷன் ஆஃப் த பரபிரம்மம். இதுதான் நரசிம்மன் இந்த மாதிரி பாடியிருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பாட்டில் வேறு பாட்டில் சரி அவர் சொல்கிறாரு. அதை மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறார், அடுத்த பக்கத்தில் ஐ டூ லுக் ஃபார்வர்ட் டு எ டைம் when even repeating the name of Rama will become a hindrance அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு, நீ பக்கத்தில் இருக்கிறவன் நேசிக்கணும்ப்பா, வெறும் பேரை சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, the who eats without sacrifice is a thief அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து பொன்மொழி தனித்தனியாக வருது. அப்புறம்
அடக்கத்தோடு இருக்கணும், அடக்கமுடைமை வேணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறார். அதுக்கு தான் உதாரணமாக நெப்போலியன் போனபார்ட்டுடைய கதையெல்லாம் ஒரு சுருக்கமாக சொல்கிறார். ரெண்டு வரியில் நெப்போலியன் வந்து எவ்வளோ பெரிய நாடுகள்லாம் படையெடுத்து வந்தார். அவருடைய கதையெல்லாம் பெருசு, ரொம்ப அது வந்து 2 மணி நேரம் சொல்லலாம், அவ்வளோ பெரிய கதை. அதை வந்து ஒரு 2 லைனில் சொல்கிறார். அவனுக்கு வந்து அடக்கம் இருக்கணும், அடக்கத்தோடு வந்து அவன் நாடுகளை பயன்படுத்தால் நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கணும். அதை இப்போ வந்து அந்த நல்லது செய்யறங்கிற எண்ணத்தை தாண்டி ஒருத்தன் சுயலாபத்துக்காகவோ வெறிக்காகவோ நாடு பிடிக்கணுங்கிற வெறியோடு ஒருத்தன் செயல்படுறான், தான் வந்து உயரணுங்கிறக்காக செயல்படுறான்னா அந்த நிமிஷம் வந்து அவன் அழிவு ஆரம்பமாயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. கைசர்ங்கிறவரையும் பற்றியும் சொல்கிறாரு. அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, God has made all of us to unite, not to remain apart forever அப்படிங்கிறது ஒரு தனியார் பன்மொழி சொல்கிறார். அப்புறம் வந்து இன்னும் 2 பழமொழி அது வந்து தமிழில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. இந்த 2 ஆங்கில ஆக்கமும் அதில் இருக்குது. அவர் சொல்கிறார், கடவுளை பொறுத்த வரைக்கும் அரசனும் தூய பணியாளரும் ஒன்று தான், எனக்கும் அதே மாதிரி தான், எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறாரு. நீ படிக்கிறது பேசுகிறது எல்லாம் உன் கணக்கில் ஏறாது, உன் செயல்கள் தான் உன் கணக்கில் ஏறும் அப்படிங்கிறாரு. பிரம்மச்சாரின்னா என்ன, பிரம்மச்சரியம்னா என்னென்னா நீ கடவுளை தேடுறவர் அப்படிங்கிறான். கெட்ட வழக்கங்களை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து முதல்ல வந்து இங்கே ராமநாமத்தை கடைப்பிடிங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. பட் அட் தி சேம் டைம்னு சொல்கிறாரு, ராம் நாம் இஸ் நாட் ஃபார் தோஸ் ஹூ டெம்ப்ட் காட் இன் எவ்ரி வே பாசிபிள் அண்ட் எவர் எக்ஸ்பெக்ட் இட் டு பி சேவ்டு. ஏதாவது இருக்கும் பயன் வேணும்னு சொல்லி ராமநாமத்தை சொன்னால் அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. இதனால தான் ப்ரேயரை பற்றி இன்னும் சொல்லி இப்போ வந்து ப்ரேயருக்கு வந்துட்டார். ப்ரேயருக்கு வந்து சொல்லும்போது ப்ரேயர் இஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் ஒன்ஸ் அன்வொர்த்தினஸ் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறாரு. இதில் தான் அந்த வைஷ்ணவ ஜனதா பாடல் சொல்கிறார். இந்த வைஷ்ணவ ஜனதா பாடலுடைய இதுவும் இதில் இருக்குது. அந்த பாடலில் அந்த மாதிரி இருக்குது. என்ன பிரயோஜனம், நம்ம வந்து இப்போ நம்மளுடைய இன்ஃபர்மிட்டியை தான் நம்ம கடவுளுக்கு முன்னாடி வெளிப்படுத்திக்கிறோம், நமக்கு சக்தியை கொடுன்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு இது வந்து 38. அதே மாதிரி பிரார்த்தனையில் நம்பிக்கையில் ஒரு மாணவன் ஒரு ஸ்டூடெண்ட் லெட்டர் எழுதுறாரு, எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை இல்லை. நீ ஒருத்தர் பிரார்த்தனையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, கூட்டு பிரார்த்தனையில் என்னங்க வரப்போகுது அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு லாட்டின் வேர்டு யூஸ் பண்ணுறாரு, நோலன் ஓலன்ஸ் அப்படின்ட்டு. நோலன் ஓலன்ஸ்னால் தேடி பார்த்தா பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ செய்ய. ஏன்னா ஸ்டூடெண்ட்டு, நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு, பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ இப்போ செய்ய. அப்புறமா டெய்லி ரெப்படிஷன் ரெகுலேட்ஸ் யுவர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறாரு. பலவீனமானவனுக்கு ஒரு டானிக் மாதிரி தான் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பையன் விடலை. அவன் கேட்குறான், கடவுள் பெருசு, என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசுன்னு ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு நாஸ்திகர் ஒரு ஆத்திகரை கொலை பண்ணியிருக்காங்களா இந்த உலகத்தில்? ஆத்திகர்கள் இன்னொரு ஆத்திகரை, இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் சிறுசு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் கொலை செய்கிறாங்க. இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் யாராவது ஒரு ஆத்திகரை கொலை பண்ணியிருக்காரா அப்படி இந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான். இங்கே அப்புறம் அடுத்த கொஸ்டின் பண்ணிட்டார். இந்த காசி இதெல்லாம் இருக்குது, காசி கோயில் இருக்குது, அவுரங்கசீப் வந்து நிறைய கோயிலில் இடிச்சிருக்காரு, நிறைய இடத்துல மசூதியெல்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, உங்கள் கண்ணில் படவே இல்லையா, இதெல்லாம் படாமல் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். என்ன அவர் சொல்கிறாரு, கஷ்டம்தான், உலக சரித்திரத்தில் பல்வேறு ஆசைகளின் தூண்டுதலால் எல்லாரும் எவ்வளோ தவறுகளை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, தே வார்ன் மீ அகெயின்ஸ்ட் பிகமிங் இன்டாலரண்ட். நான் அவங்கள மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவன் தப்பு செஞ்சு தான் சரி, பட் ஐ ஷுட் நாட் பி இன்டாலரண்ட் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ இன்னொன்று சொல்கிறார், டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் இன்டாலரன்ஸ் அதுவும் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. கடவுளை காட்டு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான், நம்பு அப்படின்னு பையன் கேட்குறான், நம்பு வருவார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பையன் சொல்கிறார், தட் இஸ் டியூ டு த ஃபேக்ட் with you that the faith is an effort of the intellect, not an experience for the soul. Faith transcends reason. இது வந்து 5வது வாட்டி இந்த புத்தகத்தை அந்த மாதிரி வருது. அப்புறம் சத்ரா சம்மேளனம் ஒன்று இருக்குது ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து கூட்டு பிரார்த்தனையை பற்றி காந்தி சொல்கிறாரு. இந்த பள்ளிகளில் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து காலம்பரை பிரார்த்தனை பண்ணணும், காலையில் 5 நிமிஷம் சாயங்காலம் 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அப்படி கேட்குறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, அவங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை, காலங்காலத்தில் ஸ்கூலில் குழந்தைங்களை உட்காந்து வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்கிறது தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், பிரார்த்தனையோட நம்பிக்கையை பற்றி வலியுறுத்தி பேசுகிறார். மூங்கிலை எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி சிறு வயதிலேயே அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை வளர்த்தாங்க, அது அவங்களுக்கு நம்பிக்கையை தான் கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்குன்றாங்க. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, கடவுளை வந்து தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் அந்த மாதிரி வந்து கடவுளை நம்புவான் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. இல்லைங்க, கடவுள் நம்பிக்கையை கொடுக்குறதே, தன்னம்பிக்கையை கொடுக்குறதே கடவுள் நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி காந்தி திருப்பி சொல்கிறாரு. தன்னுடைய கருத்தை மேலுமையே வலியுறுத்துறாரு. நீ தனக்காகவும் வேண்டலாம், ஊருக்காக கூட வேண்டலாம்,
நீ எவ்வளோ தான் ராம் ராம்னு சொல்லிட்டு இருந்தால் கூட உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துறேன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறாரு. அது எப்படி கடவுள் நம்பிக்கை எப்படி வரணும்னு சொல்கிறாருனாக்க, நல்ல பசியோடு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு உணவு கிடச்சா எப்படி இருக்கும், அந்த உணவை பார்த்து எப்படி பாஞ்சு போய் சாப்பிடுவான். அது மாதிரி பசித்த இதயங்கிறது வந்து பிரார்த்தனை நோக்கி போகும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் பிரார்த்தனை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பண்ணால் கூட போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சூர்தாஸுங்கிற ஒரு வார்த்தைகளை சொல்கிறாரு. அது வந்து வேர் தேர் இஸ் ரிச் ஸோ லோத்சம் அண்ட் விக்கெட் ஆஸ் ஐ ஹவ் ஃபோர்சேக்கன் மை மேக்கர் ஸோ ஃபெய்த்லெஸ் ஹாவ் ஐ பீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் காந்தி சொல்கிறாரு, அவரே ஒரு பெரிய முனிவர், ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பாவின்னு சொல்லிக்கிறாரு. அது மாதிரி தான் நானும் அடியாருக்கு அடியாராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வி ஆர் ஆல் பார்ன் டு சர்வ் அவர் ஃபெலோ மேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவருடைய தினசரி பிரார்த்தனைகளில் அந்த அப்போ இருந்த பிரார்த்தனைகளை பற்றி சொல்லியிருக்காரு. 39ஆம் வருஷத்தில் ஒரு பிரார்த்தனை 42 பேர் இருக்கணுமா. எனக்கு தெரியாது, இதெல்லாம் புதுசாக இருக்குது படிக்கிறதுக்கு. 42 பேரில் எல்லாரும் ஹிந்து, முஸ்லீம், பாசி, சீக்கியம், கிறிஸ்துவன், அதை தவிர நம்பிக்கை இல்லாதவங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் 15 நிமிஷம், மாலையில் 15 நிமிஷம் ஒரு சிறிய உரை. அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் இறுதியிலையும் ஒரு கேள்வியை யாராவது கேட்கலாம், அதுக்கு அடுத்த நாளைக்கு அவர் பதில் சொல்லுவார். யாருமே கேள்வி கேட்கலைன்னா இவரே ஒரு கேள்வி கேட்பார். கேட்டுவிட்டு நீங்களாம் யோசிச்சுடுவாங்க, இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சொல்லுவார். இப்போ வந்து ஒரு மறுபடியும் முஸ்லீம் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், ப்ரேயர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். இப்போ ப்ரேயருங்கிறது வாழ்க்கையில் முக்கியமானது தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, எனக்கு கடவுள், அவர் முஸ்லீமாக இருந்துக்காரோ, அவர் சொல்கிற கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு. அதுவே அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே, எப்படி பிரார்த்தனை நடத்துறது அப்படிங்கிற போது யூக்ளிட்னு ஒருத்தர் தத்துவம் சொன்னான்னு இருக்கார். அவர் ஜியாகிராபிக் ஆக்சியம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதில் வந்து இஃப் ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல்ஸ் த ஹோல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வரும். அது மாதிரி ஒரு ஆக்சியமேட்டிக்காக நீங்கள் வந்து கடவுள் பிரார்த்தனையை கொண்டு போங்க அப்படிங்கிறாரு. பிரார்த்தனையை சிறிய லெவலில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சியமேட்டிங்கிற வார்த்தையை அவர் அப்படி பயன்படுத்துகிறாரு. காட் நெவர் இன்சிஸ்ட் ஆன் ஓத், அது உறுதிமொழியை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறதையே அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கெட்டால பூகம்பம் நடந்தது அப்படின்னு சொல்லி பற்றி கேட்குறாங்க. இந்த பூகம்பம்லாம் நடக்கும்போது கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது காந்தி என்ன சொல்கிறாரு, பெர்ஃபெக்டட் சயின்ஸ் வில் ஒன் டே பி ஏபிள் டு டெல் பிஃபோர் ஹேண்ட் வென் த எர்த்குவேக்ஸ் வில் அக்கர் அப்படிங்கிறார். இன்னும் நமக்கு கிடைக்கலது. நம்ம வந்து எக்லிப்சஸ்லாம் எப்போ வரும் கண்டுபிடிக்க முடியுது, மழை எப்போ பெய்யும் கண்டுபிடிக்க முடியுது, எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஆனால் எர்த்குவேக் மாத்திரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இன்னி வரைக்கும். பட் காந்தி சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிப்போம். அது சொல்கிறாரு, இட் வில் பி அனதர் ட்ரையம்ப் ஆஃப் ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, காந்தி வந்து அன்சயின்டிஃபிக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னாக்க, சயின்டிஃபிக்காக நீ திங்க் பண்ணுறத யாருமே தடுக்கலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதே மாதிரி தேர் இஸ் அ டிவைன் பர்பஸ் இன் எவ்ரி பிசிக்கல் கலாமிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாரு. உனக்கு தெரியாதுங்கிறதுனால உண்மையை இது ஒத்துக்க முடியாது. அது தேர் இஸ் அ டிவைன் பர்பஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. உடனே இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த தீண்டாமைங்கிற கொடுமையாக இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம அழிச்ச கடவுள் கொடுத்த தண்டனையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒரு மூடநம்பிக்கை இருந்தால் அந்த மூடநம்பிக்கை இருந்துட்டு போட்டோம் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது அந்த பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் புத்த மதத்தை பின்பற்றுவர் ஒருத்தரோட ஒரு உரையாடல். அவர் டாக்டர் வந்து ஃபேப்ரின்னு பேர். அவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வாளர். அவர் வந்து ஹங்கேரியை சேர்ந்தவர். கேட்குறாரு, நீங்கள் கடவுள்கிட்ட பிச்சை கேட்குறீங்களா? எங்களுக்கெல்லாம் புத்தர் சொன்னது தான் வாக்கு, உங்கள் பிரார்த்தனையே வேறு லெவலில் இருக்குது. புத்தர் வந்து அப்போ காந்தி சொல்கிறாரு, புத்தர் தியானம் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, புத்தருக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அவர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறார், அவர் எப்படி தியானம் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாரு. காந்தி சொல்கிறார், அவருடைய சிலைகள்லாம் பாருங்கள், அவர் உட்காந்துருக்கிற நிலைமையை பாருங்கள், எத்தனை இடத்துல இருக்காங்க, நாடு பூரா இருக்குது, அது எல்லாமே தியானம் பண்ணுறது தான். அவர் தியானம் தான் பண்ணுறாருன்னு காந்தி அடித்து சொல்கிறார். அவர் சொல்கிறார் தியானமே இல்லைன்றது. அப்புறம் சொல்கிறார், இந்த சிலைகள்லாம் ஒரு 400 வருஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, நம்ம உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சரி, அப்போ கேட்குறாரு, நாங்கள் பிரார்த்தனையே செய்ய இயலாதவங்களுக்கு என்ன வழி? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, பிரார்த்தனை பண்ண மாட்டேன், என்ன வழி தான்? பி ஹம்பிள், அதுவே பிரார்த்தனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா யூ மஸ்ட் பி ஹம்பிள் எனஃப் டு see that in spite of your greatness and gigantic intellect you are but a speck in the universe. இந்த யூனிவர்ஸில் நீ ஒரு சின்ன புள்ளி தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதே மாதிரி ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இன்டலெக்சுவல் கன்செப்ஷன், அதுவும் அடுத்த இதில் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பாபரி சொல்கிறாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் 2 தாங்க. ஒன்று, செல்ஃபிஷ்னஸ் இஸ் த காஸ் ஆஃப் சாரோ, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இதுவும் கடந்து போகும். ரிமெம்பர் மாங்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃப்ளீட்டிங், அதாவது எதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதான் எங்களோட இதுன்னு சொல்கிறாரு.
அதுதான் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்கள ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்கிறதும் பிரார்த்தனை தான். அதே மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஃப்ளீட்டிங், எதுவும் கடந்து போகணும்னு நம்ம சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுவும் பிரார்த்தனை தான் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஐடல் வர்ஷிப்புக்கு வந்துடுறாங்க. இப்போ ஐடல் வர்ஷிப்னு வரும்போது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஒரு கல்லில் வந்து அது எனக்கு எந்த ஒரு ஒரு புனிதத்தை அது கொடுக்கல, அதே சமயத்தில் அது ஒரு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இட் பிகம்ஸ் எ சின்ஃபுல் ஃபெட்டிஷ் when the idol itself becomes the ideal அப்படின்னு சொல்கிறாரு. அது கல்லை கடவுள்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க, அந்த கல்லே கடவுள்னு நம்பினா என்ன ஆகும், அதை தான் அவர் சொல்கிறாரு. பட் அப்புறம் சொல்கிறாரு, இப்போ கூட ஒரு புஸ்தகம் படித்தோம், அம்பேத்கர் ஐகான் ஆஃப் கிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி புஸ்தகத்தை படிச்சிருப்போம். காந்தி சொல்கிறாரு, ஐ ஆம் அன் ஐகான் ஆஃப் கிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் அன் ஐகான் ஆஃப் கிளாஸ்ட், ஐ வேல்யூ த ஸ்பிரிட் பிஹைண்ட் ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஒரு ஹிந்து மாணவன் வந்து உடனே கேட்குறாரு, நானும் என் முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நான் வந்து விக்கிரகத்தை எனக்கு பிள்ளையாரை பிடிக்கும், நான் சாமி கும்பிடுவேன், விக்கிரகத்தை கும்பிடுறேன், அவர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அதனால என் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறது, இதை விட்டுடுறா அப்படின்னு. உன் இஷ்டப்படி செய்யப்பா, கல்லை கடவுள் அனுபவத்தை, கல்லில் கடவுளை பார்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் கல்லே கடவுள்னு நினைக்கிறதா நீ தப்பு. நீ வந்து பி டாலரண்ட் டுவர்ட்ஸ் ஹிம், அந்த உன்னுடைய விஷயத்தை நீங்கள் மெதுவாக பேசி புரியவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, சர்ச்சஸ் மாஸ்க்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஷட் த புவரஸ்ட் அவுட் ஆஃப் தெம் சீம் பட் எ மாக்கரி ஆஃப் காட் அண்ட் யூஸ் வர்ஷிப். ஒருத்தனை வரக்கூடாது, கோயிலில் வரக்கூடாது, நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து கேலி, கடவுளுங்கிற அர்த்தத்தையே கேலி பண்ண மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, மரியா அன்னையை வழிபடுறாங்க, குழந்தை இயேசுவை வழிபடுறாங்க, குட்டி கிருஷ்ணனை வழிபடுறாங்க, அதெல்லாம் வழிபட்டு போட்டோம், அது வந்து அவங்களுடைய இது, ஆனால் அதுதான் கடவுள்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி டெம்பிள்ஸ் மாஸ் அண்ட் சர்ச்சஸ் ஆர் வாட் மேன் மேக்ஸ் தெம் டு பி, நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்கிறார். இப்போ வந்து இலங்கையில் யாழ் நகரத்துலேருந்து ஒருத்தர் வந்து கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கோயிலுங்க, இந்த கோயில்களில் தேவதாசிகளாக நடனம் ஆடுறாங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது விலை மாதுக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள விலை மாதுக்களாக இருந்து அவங்க நடனம் ஆடி அங்கே அசைவுகள் மூலமாக மற்றவங்களோட மனசை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்தால் அது தவறு, அது செய்யக்கூடாது. ஆனால் அந்த விலை மாதுக்கள்லாம் கோயிலில் வர்றதுக்கு நீ அனுமதிக்கணும், அவங்க வந்து உள்ள தூய்மையோட கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறதுக்கும் நீங்கள் அனுமதிக்கணும். ஏன்னா இந்த விலை மாதுக்களை உருவாக்கினதே நீங்கள் தானடா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க உருவாக்கினே நீ தானே, ஆனால் அவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடிய நீ பிரச்சனை, அவங்க வருவாங்க ஆனால் ஒன்று அவங்களோட உள்ளம் தூய்மையாக இருக்கணும். உண்மையான இந்துவாக இருந்தால் தீண்டாதோர்னு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆலய கதவுகளை திறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வி ஆர் ஆல், நம்ம எல்லாருமே தத்துவ ஞானிகள் கிடையாது, நம்ம எல்லோரும் மனுஷங்க தான், தவறு செஞ்சுருக்கலாம், திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 99ஆம் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு சொல்லியிருக்கிறேன், அதை மாத்திரம் படிக்கிறேன். இறுதியாக, there are so many houses of God. Of course, God resides in every human form, indeed in every practice of His creation, everything that is on earth. But since we are very fallible mortals, do not appreciate the fact that God is everywhere, we impute special sanctity to temples and think that God resides there. And so, when we approach these temples, we must cleanse our bodies, our minds and our hearts, and we should enter them in a prayerful mood and ask God to make us purer men and purer women for having entered their portals. And if you will take this advice of an old man, or if you will take the advice of this old man, this physical deliverance that you have secured will be a deliverance of the soul அப்படின்னு சொல்லி இந்த நூலை முடிக்கிறார். இதுதான் அந்த நூலுடைய முக்கிய சாரங்களை சொல்லி முடிச்சிருக்காரு. இதோட இந்த உரையை முடித்துக்கிறேன். தேங்க்யூ. இப்போ சொல்லட்டுமா, ஒரே ஒரு சொல்ல மறந்தேன். இதில் ஒரு இடத்துல வந்து நம்ம திருக்குறளில் ஒரு வார்த்தை வரும் இல்லையா, ஒரு பாடல், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகையேற்றியான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு கிட்டத்தட்ட வர மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா, அதை நம்ம தானே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லியிருக்கிறார். அந்த கடைசியில் 99 பக்கத்தை கதை வாசித்தேன். இப்போ அதோடைய தமிழாக்கத்தெல்லாம் சொல்கிறேன். கடவுளுக்கு வந்து நிறைய கோயில்கள்லாம் இருக்கின்றன, ஆனால் கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் இருக்கார், ஒவ்வொரு ஹியூமன் ஃபார்ம்லேயும் இருக்கிறாரு, அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு படைப்புலையும் இருக்காருன்னு திருப்பி சொல்கிறாரு.
அதுவும் உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் கடவுள் இருக்கார். ஆனால் நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள், தவறு செய்யக்கூடிய சாதாரண மனிதர்கள். இதை நமக்கு புரிஞ்சிக்க முடியல. அதனால் கடவுள் எங்கேயும் இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சிக்காமே இருக்கிறோம். அப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கிறனால தான் ஒரு கோயிலில் தான் அந்த கடவுள் இருக்கார், இந்த கடவுள் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் அந்த எண்ணத்தோடு நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது கடவுள் அங்கே தான் இருக்காருங்கிற எண்ணத்தோடு அந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம் இல்லையா? போகும்போது நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல நுழைய வேண்டும். நுழையும் போதே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடையே தான் நம்ம போக வேண்டும். அப்படி போகும்போது அப்போ கடவுள்கிட்ட என்ன நம்ம கேட்கணும்னா, நம்மளை இன்னும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஆணாக இருந்தால் என்னை மேலும் இன்னும் நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பெண்ணாக இருந்தாலும் அதே தான். இந்த மாதிரி இந்த கோயிலுக்குள் நுழையும் போது என்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தூய்மையாக வெளியே வரணும்னு தெரிய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதான் வரணும்னு சொல்கிறாரு. அவர் காந்தி என்ன சொல்கிறாரு, நான் ஒரு ஓல்டு மேன், இந்த ஒரு அட்வைஸை இந்த ஓல்டு மேன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நான் சொன்ன இது கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு பேச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது யூ ஹவ் செக்யூர் இஃப் யூ வில் டேக் திஸ் அட்வைஸ் ஆஃப் அன் ஓல்டு மேன், திஸ் பிசிக்கல் டெலிவரன்ஸ் தட் யூ ஹவ் செக்யூர்ட் வில் பி அ டெலிவரன்ஸ் ஆஃப் த சோல், ஆன்மாவினுடைய இதுன்னு சொல்கிறார். இது ஹரிஜன் பத்திரிகையில் 1937 ஜனவரி 13 அன்றைக்கி எழுதியிருக்காரு.